ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 முழு பூண்டு உரித்து எடுத்திருக்கேன், 6 காஞ்ச மிளகாய். இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்திடலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நாம் உரித்து வச்சுருக்கிற பூண்டு இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், புளி ரெண்டையும் சேர்த்திட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான். இது சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் சட்னி அரைக்க வேண்டியதான். சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூடு ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக சட்னியோட பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உப்பு, காரம், புளிப்பு உங்களோட சுவைக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இட்லி நல்லா வெந்து சூடாக ரெடியாக இருக்குது. சட்னியை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு திருப்பியும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தி நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு இதை நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சட்னி இட்லியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு கூட சைட் டிஷ்ஷாக இந்த சட்னியை வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.